பிரசாந்த் வர்மா டைரக்ஷனில் தேஜ சஜ்ஜா, அம்ரிதா ஐயர், வரலட்சுமி சரத்குமார், சமுத்திரகனி இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்கிற படம் ஹனுமான். இந்த படத்தை எஸ்டர்டே பொங்கல் ஸ்பெஷலாக தமிழ் டப்பிங்லேயும் தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஹனுமான் படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஹனுமான் படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி பார்க்கலாம். இந்த படத்துடைய ஹீரோ ஹனுமான்னு வராரு. இவர் நிறைய திருடிட்டே வராரு. ஆனால் இவருக்கு திடீர்னு ஹனுமான் மாதிரி ஒரு பவர் கிடைக்குது, கல். அந்த கல்லை தேடி வர வில்லன். அதுக்கு அப்புறம் ஹீரோ வெர்சஸ் வில்லனாக மாறுது ஸ்டோரி. இது ஒரு யூஷுவலான ஸ்டோரி லைன் தான். ஆனால் இவங்க பண்ண ஸ்க்ரீன் பிளே தான் இந்த படம் இன்னைக்கு ஜெயிச்சிருக்கு. இந்த படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோடைய ஹீரோ தான் தேஜ சஜ்ஜா. ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. இவர் இந்த படத்தில் ரொம்பவே நல்லா நடிச்சிருக்காரு. அடுத்த பாசிட்டிவ்னு பார்த்தா இந்த படத்துடைய கிளைமேக்ஸில் வர விஎஃப்எக்ஸ் மற்றும் சிஜி ரொம்பவே வருது. இந்த படத்துடைய பட்ஜெட் 30 கோடின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த 30 கோடியிலேயே படத்தையும் எடுத்து விஎஃப்எக்ஸையும் தாறுமாறாக கொடுத்துருக்காங்க. அடுத்த பாசிட்டிவ் இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் மற்றும் தமிழ் டப்பிங். இந்த படத்துடைய பிஜிஎம் இந்த படத்துக்கு ரொம்பவே பக்கபலமாக இருக்குது. அதே மாதிரி இந்த படத்துடைய தமிழ் டப்பிங் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் 2 தமிழ் ஆக்டர்ஸ் நடிச்சிருக்காங்க, வரலட்சுமி சரத்குமார் மற்றும் சமுத்திரகனி. அவங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா நடிச்சிருக்காங்க. இந்த படத்துடைய ஃபஸ்ட்டு 40 மினிட்ஸ் ரொம்பவே ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் ஆகும். எனக்கும் அந்த அளவுக்கு பிடிக்கல. ஆனால் அந்த 40 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த படம் செம ஸ்பீடாக ரொம்பவே சூப்பராகவே போகும். எங்கேயும் போர் அடிக்காது. குறிப்பாக கிளைமேக்ஸ்லாம் வேற லெவலில் இருக்கும். இந்த படத்தை முடிக்கும் போது ஜெய் ஹனுமான், இந்த ஹனுமான் 2 வரும்னு சொல்லி தான் முடிச்சிருக்காங்க. அந்த ஜெய் ஹனுமான் படமும் 2025 தான் ரிலீஸ் ஆக போகுதுன்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த பொங்கலுக்கு உங்கள் ஊரில் ஹனுமான் படத்தை போட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள். ரொம்பவே ஒர்த்தான படம் தான் இந்த ஹனுமான் படத்துக்கு சினிமா ரசிகன் தர ரேட்டிங் 5க்கு 4 கொடுக்கலாம். அதுக்கு ஏற்ற படம் தான் இந்த ஹனுமான். தமிழ் டப்பிங்கும் அவைலபிளாக இருக்குது.